ஆமாம், அங்கேருந்து வந்துட்டு திருப்பி அப்படியே போகிறாங்க. அணைச்சல் ஜிப்லைன். நைட்டு 11 மணி ஆகுது, மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இந்த மழை வந்து உங்களுக்கு கரெக்டாக இந்த கேமராவில் வந்து சரியாக தெரியுதான்னு தெரில, ஆனால் இங்கேருந்து பார்க்குறதுக்கு செம்ம அழகாக இருக்குது. நம்ம வந்திருக்க அணைச்சல் டவுனை வந்து நடந்து போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம், வாங்க. ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திருச்சி டு அணைச்சல் ரோட் ட்ரிப் தான் பார்க்க போகிறோம். இந்த ரோட் ட்ரிப்பில் பார்த்தீங்கன்னா நம்ம திருச்சியிலேருந்து தொடங்கி திண்டுக்கல் வழியாக தேனி, போடி மெட்டு வழியாக மூணார்லேருந்து 20 மினிட்ஸ் ட்ரைவில் இருக்கிற அணைச்சல்ன்ற ஒரு ஊருக்கு ட்ராவல் பண்ணி போயிருந்தோம். நாங்கள் இந்த ட்ரிப்பை திருச்சியிலேருந்து ஸ்டார்ட் பண்ணி கொஞ்ச நேரத்துலேயே பார்த்தீங்கன்னா சன்ரைஸ் வர ஆரம்பிச்சிருச்சு. சன்ரைஸ் வர ஆரம்பித்தோன்னே வண்டியை ஓரமாக நிப்பாட்டிட்டு அப்படியே அந்த சன்ரைஸை கொஞ்சம் நேரம் ரசிச்சுட்டு அங்கேருந்து கிளம்பணும். மார்னிங் சன்ரைஸ் பார்க்கும்போது வந்த சன்ரைஸோடு சரிங்க, அதுக்கப்புறம் வெயிலே இல்லை திண்டுக்கல் போகிற வரைக்குமே. இப்போ நீங்கள் பார்க்குற மாதிரி சூப்பராக அழகான மேகமூட்டத்தோடு போகிற இடம் எல்லாமே வந்து ரொம்ப ரம்மியமாக அழகாக இருந்துச்சு. நம்ம சேனலில் ரொம்ப நாளாக ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கவங்களுக்கு நல்லாவே தெரியும். நம்ம இந்த திருச்சி திண்டுக்கல் ரூட்டில் எல்லாம் ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கோம். அதே மாதிரி போடி மெட்டை பற்றிலாம் நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம். ஸோ அந்த வீடியோஸ் பார்க்காதவங்களுக்கு அந்த வீடியோஸோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். பனிமூட்டத்தோடு மட்டும்தான் இந்த பயணம் இருக்கும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கும்போதே பார்த்திங்கன்னா கொஞ்சம் மழையும் பெய்ய ஆரம்பிச்சிச்சு. ஸோ அதனால் மறுபடியும் வண்டியை நிப்பாட்டி மழையில் வந்து கொஞ்சம் அந்த இடத்த வந்து ரசிச்சுட்டு இருந்தோம். இந்த ட்ரிப்பை நாங்கள் பொங்கல் ஹாலிடேஸ்க்கு தான் போயிருந்தோம். உங்களுக்கு இந்த மாதிரி லாங் ஹாலிடேஸ் வந்துச்சுன்னா உங்களோட ஃபேவரட் டெஸ்டினேஷன் சுற்றி பார்க்குறதுக்கு பிடிச்ச இடம் என்ன அப்படிங்கிறத கண்டிப்பாக கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ இந்த ட்ரிப்பில் நாங்கள் பிரேக்ஃபாஸ்ட்டுக்காக நிப்பாட்டியிருந்த இடம் எதுன்னு பார்த்தீங்கன்னா திண்டுக்கல் ஹைவேயில் இருக்கிற A2B. தேங்க்யூ. அங்கே பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு அங்கேருந்து கிளம்பி ஒரு சூப்பரான டிரைவுக்கு அப்புறம் நாங்கள் போடி மெட்டு வந்திருந்தோம். அங்கே வந்து நாங்கள் நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்காக ஒரு சூப்பரான ஒரு குட்டி அருவியில் நிப்பாட்டியிருந்தோம். இந்த அருவியை வந்து நான் ஆல்ரெடி என்னோடய போடி மெட்டு வீடியோவில் வந்து நான் ஆல்ரெடி காமிச்சிருப்பேன். ஸோ இருந்தாலும் எத்தனை வாட்டி நம்ம இந்த ஏரியாவை கிராஸ் பண்ணாலும் இந்த அருவியில் நிப்பாட்டுற அளவுக்கான ஒரு ஒர்த்தான ஸ்பாட்டு தான் இந்த இடம். அங்கே கொஞ்சம் நேரம் நின்று அந்த குட்டி அருவியை நல்லா ரசிச்சுட்டு நிறைய ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு அங்கேருந்து கிளம்பி நம்ம டெஸ்டினேஷனான அணைச்சல் டவுன் நோக்கி புறப்பட்டாச்சு. நம்ம போகிற இந்த அணைச்சல் டவுனுக்கு பார்த்திங்கன்னா போடி மெட்டிலேருந்து 2 ரூட் இருக்குது. ஒன்று பார்த்திங்கன்னா போடி மெட்லேருந்து பூப்பாரா வழியாக மூணார் போயிட்டு மூணார்லேருந்து அணைச்சல் டவுன் போகிறது. இந்த ரோடு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஹைவேஸ் மாதிரி ஒரு பெரிய ரோடாகவே இருக்கும். வியூவுமே நல்லாயிருக்கும், ரோடும் வந்து ட்ரைவ் பண்ணுறதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். இது இல்லாமல் பார்த்திங்கன்னா ஒரு ஷார்ட் ரூட் இருக்குது. இந்த ஷார்ட் ரூட் பார்த்திங்கன்னா ரோடு ரொம்ப குறுகலாக இருக்கும், ரொம்ப அப் அண்ட் டவுன்ஸ்லாம் நிறைய நிறைஞ்சிருக்கும், நிறைய யூ டர்ன்ஸ் ஹேர்பின் பென்ஸ் இருக்கிற மாதிரியெல்லாம் இருக்கும். இந்த ரூடு வந்து டிரைவிங் பிடிச்சவங்களுக்கு இன்னும் ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ நாங்கள் போகும்போது பார்த்திங்கன்னா அந்த ஷார்ட் ரூட்டில் தான் போயிருந்தோம். ஸோ இந்த ரோட்டில் பயணம் பண்ணும்போது முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஹில் ஸ்டேஷனில் ட்ராவல் பண்ணும்போது வாந்தி மயக்கம் வரும் அப்படின்ற மாதிரியான யாராவது உங்கள் கூட ட்ராவல் பண்ணாங்க அப்படின்னா நீங்கள் அந்த மெயின் ரூட் வழியாகவே போகிறது நல்லது. ஏன்னா இந்த ரூட் வந்து அந்தளவுக்கு சுற்றுன்னு சுற்றி எடுத்துரும். ரொம்ப நேரம் ட்ராவலுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா நாங்கள் தங்க போகிற அந்த ஹோம் ஸ்டேவை கண்டுபிடிச்சி வந்தாச்சு. அந்த ஹோம் ஸ்டேக்கு போகக்கூடிய அந்த இடமே வந்து ரொம்ப ஸ்டீப்பாக இருக்கும்.
பலூன் இங்கே தான். அப்போ இங்கே நாங்கள் என்ன உள்ளே போய் வாங்கி அந்த நிற்கிறோம். ஹைடா நாங்கள் தங்க போகிற ஹோம் ஸ்டேக்கு வந்தாச்சு. இந்த ஹோம் ஸ்டேயோட பேர் என்னன்னு கேட்டிங்கன்னா ஐடா வில்லா. இது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அணைச்சல்னு ஒரு ஏரியாவில் இருக்குது. மூணார்லேருந்து ஒரு 30 மினிட்ஸ் ட்ரைவில் இருக்குது. இந்த அணைச்சல் ஏரியா பார்த்தீங்கன்னா மூணார்லேருந்து தள்ளி இருக்குது, இங்கே ஒன்றுமே இருக்காது அப்படின்னு தான் நினச்சோம். ஆனால் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய இடம் இருக்குது. ஸோ இந்த ஐடா வில்லா ஹோம் ஸ்டே பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான வேலியில் வந்து ஜிப்லைன் போகிறாங்க. அந்த ஜிப்லைனுக்கு பேர் வந்து அணைச்சல் ஜிப்லைன்னே இருக்குது. பக்கத்தில் வந்து ஹாட் ஏர் பலூன்லாம் இருக்குது. ஸோ இங்கே தங்கி இருக்கும்போது நாங்கள் எங்கெங்கே போகிறோம் அப்படிங்கிறத வந்து இந்த வீடியோவில் மென்ஷன் பண்ணுறேன். ஸோ இப்போ வந்து நம்ம தங்க போகிற ஐடா வில்லாவோட ரூம் டோர் பார்த்துருவோம், சாரி ஹோம் ஸ்டே டோர் பார்த்துருவோம். இந்த ரோட்டில் தான் நாங்கள் வந்தோம். ஸோ இதான் நாங்கள் தங்க போகிற ஹோம் ஸ்டே. இதில் வந்து மாடியில் தான் எங்களுக்கு அந்த தங்க போகிற ஹோம் ஸ்டேயோட ரூம் இருக்குது. ஸோ அங்கே ஒன்று தெரியுது பாருங்கள், அந்த இடத்துல ஜிப்லைனு. இதான் வந்து அணைச்சல் ஏரியாவோட ஜிப்லைன். இந்த வேலியை பாருங்கள், இந்த வேலியை தாண்டி அந்த ஜிப்லைன் போகுது. இப்படி கிராஸ் பண்ணி இந்த வியூவே எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஸோ ஹாட் ஏர் பலூன் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இருக்குது. பட் ஹாட் ஏர் பலூன்லாம் போகுமான்னு தெரியல. இந்த ஜிப்லைனுமே வந்து பக்கத்துலேயே இருக்குது. பட்டு பார்க்கலாம் போகிறோமா இல்லைன்னு. இந்த ஹோம் ஸ்டேயில் பார்த்தீங்கன்னா கிரவுண்ட் ஃப்ளோரில் வந்து அந்த ஹோஸ்ட் ஸ்டே பண்ணியிருக்காங்க. மாடியில் இருக்கிற அந்த 3 பெட்ரூம் ஹவுஸை தான் வந்து நாங்கள் புக் பண்ணியிருந்தோம். அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா சிங்கிள் பெட்ரூம் ஹவுஸும் இருக்குது. அது இல்லாமல் டிரைவர்ஸ் வந்தால் அவங்க தங்குறதுக்கான டாமெட்ரி மாதிரியான இடமும் இருக்குது. ஹாய் ஜோவின். ஸோ ஃபஸ்ட் ஃப்ளோரில் அப்படியே மேலே வந்தோம் அப்படின்னா ஒரு செம்ம ஏரியா இருக்குது. செம்மையாக இருக்குல்ல இந்த இடம். இந்த இடத்துல உட்காந்து நம்ம லஞ்சோ டின்னரோ சாப்பிட்டுட்டு அப்படியே எய்த்தாவில் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து அணைச்சலில் வந்து ஜிப்லைன் போயிட்டுருக்காங்க. ஸோ இந்த ஜிப்லைன் போகிறவங்கள நம்ம பார்த்துக்கிட்டே வந்து நம்ம இந்த இடத்துல கொஞ்சம் சாப்பிட்லாம். இந்த இடமே ஃபுல்லாக க்ரீனிஷாக இருக்குது. இருந்தாலும் பாருங்கள் அவங்க வீட்டை வந்து எப்படி டெக்கரேட் பண்ணியிருக்காங்க, வெர்டிக்கல் கார்டன்லாம் வச்சு. ஜிப்லைன் போகிறாங்க. ஆமாம், அங்கேருந்து வந்துட்டு திருப்பி அப்படியே போகிறாங்க. அணைச்சல் ஜிப்லைன் நம்ம திரும்புறது தான் அது. இங்கே பாருங்க ஜிப்லைன் போகிறாங்க. ரெண்டு பேரும் பேராக போகிறாங்க ஜிப்லைன். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கிளைமேட்டே வேறு லெவலில் இருக்குது. வியூ வந்து சொல்லவே முடியல. இதை வந்து நேரில் வந்து என்ஜாய் பண்ணால் தான் தெரியும் அந்த ஃபீலே. அந்த அளவுக்கு இருக்குது கிளைமேட்டும் சரி வியூவும் சரி. ஸோ கிட்டத்தட்ட வந்து ஒரு ஃபியூ மினிட்ஸ்க்கு ஒரு டைம் வந்து ஜிப்லைனில் ஆள் போயிட்டே இருக்காங்க. ஸோ பார்க்குறதுக்கும் வேறு லெவலில் இருக்குது. ஸோ இந்த மலை வந்து உங்களுக்கு கரெக்டாக இந்த கேமராவில் வந்து சரியாக தெரியுதான்னு தெரில. ஆனால் இங்கேருந்து பார்க்குறதுக்கு செம்ம அழகாக இருக்குது. அடிக்கடி பாருங்கள் ஜிப்லைனில் வேறு போயிட்டே இருக்காங்க. நாங்கள் தங்கியிருக்க ஹோம் ஸ்டேலேருந்து பார்த்துக்கிட்டே இருக்கலாம். சூப்பராக இருக்குது. மழை வர மாதிரி வேறு இருக்குது, பனி அடிக்குது. ஹோம் ஸ்டேக்குள்ளே வந்தோடனே ஃபஸ்ட்டு வந்து ஒரு பெரிய ஹால் இருக்குது. லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா கார்னர் பீஸ் சோஃபா இருக்குது. இந்த சைடு விண்டோஸ். ஸோ வியூ பார்க்குறதுக்கு. ஸோ இங்கேருந்துமே வந்து நம்ம பார்க்கலாம். இந்த சைடு பார்த்தீங்கன்னா டிவி, நெட்ஃப்ளிக்ஸ், எவ்ரி திங் இருக்குது, எல்லாமே இருக்குது. ஸோ ரைட் சைடில் இருக்கிற ரூமில் அப்படியே உள்ளே வந்தோன்னு வச்சுங்களேன், உள்ளே வந்து ஒரு டபுள் பெட் இருக்குது. ஏசி, இங்கே ஏசி தேவைப்படாது, ஆனால் ஏசி இருக்குது. ரூம் ரொம்ப நீட்டாக இருக்குது. பக்கத்தில் பார்த்திங்கன்னா இங்கே ஒரு டேபிள் இருக்குது வித் சேரோட. காம்ப்ளிமெண்ட்ரி வாட்டர் பாட்டில்ஸ்லாம் கொடுத்துட்றாங்க. இந்த சைடு பார்த்திங்கன்னா ஒரு பெரிய விண்டோ. நம்ம இங்கேருந்து வந்து ஜிப்லைன் போகிறத வந்து பார்த்துக்கலாம். அங்கேருந்து பார்த்திங்கன்னா இந்த சைடு நம்மளோட டின்னர் ஏரியா இருக்குது.
ஸோ ரூமோட லெஃப்ட் சைடு ஒரு கபோர்டு, அப்புறம் வந்து இந்த சைடு வந்து ஒரு மிரர் இருக்குது. ஸோ இதுதான் வந்து டாய்லெட். பெருசும் கிடையாது சின்னதும் கிடையாது, ஓரளவுக்கு இருக்குது, பட் ஓகே. ஸோ இந்த ரூம்லேருந்து மறுபடியும் வெளில வந்தோம் அப்படின்னா இன்னொரு ரூம் லெஃப்ட் சைடில் இருக்குது. இங்கேயுமே வந்து ஒரு 2 பேர் படுக்கிற மாதிரியான ஒரு பெட்டு. இது வந்து ப்ளூ கலரில் இருக்குது தீம். ஸோ இந்த சைடும் ஒரு டேபிள் வித் காம்ப்ளிமெண்ட்ரி வாட்டர் பாட்டில்ஸ். ஸோ இந்த சைடு இருக்கிற வியூவில் பார்த்தீங்கன்னா இங்கே ஒன்றும் கிடையாது. ஸோ நார்மலாக தான் இருக்குது. இங்கேயும் மிரர். ஸோ அதே கான்செப்ட் தான். அது வந்து ஒரு மாதிரி பிங்க் ஷேடு கான்செப்ட். இது வந்து ப்ளூ ஷேடில் இருக்குது. ஒவ்வொரு ரூமுக்குமே வந்து ஒவ்வொரு கலர் கோடு மாதிரி கொடுத்துருக்காங்க. அந்த ரூம் வந்து வேறு கலரில் இருந்துச்சு. இந்த ரூம் பாருங்களேன், இங்கே ப்ளூ கலரில் இருக்கா. அதே கலரில் வந்து பாத்ரூமே இருக்க மாதிரி பண்ணியிருக்காங்க. ஓகே, ரூமெல்லாம் வந்து நல்லா நீட்டாகவே இருக்குது. ரூமெல்லாம் வந்து சின்ன சின்ன ரூம் தான், பட் ஒரு சின்ன ஃபேமிலிக்கு வந்து சூப்பராக இருக்கும். ஸோ இந்த ரூம்லேருந்து வெளில வந்தோடனே இன்னொரு ரூமு. இந்த ரூம் வந்து ஒரு மாதிரி க்ரீன் கலர். ஸோ இதுவுமே வந்து 2 பேர் படுக்கிற மாதிரியான ஒரு பெட்டு, டீ டேபிள்ஸ் அண்ட் டேபிள்ஸ்லாம் இருக்குது, கபோர்ட்ஸ். ஸோ எல்லா ரூமுமே வந்து சேமாக தான் இருக்குது. இந்த ரூம் க்ரீன் கலர் தீம். ஸோ எல்லாமே ஒரே மாதிரி தான், கலர் தீம் மட்டும் வேறு வேறு. ஸோ எல்லா ரூம்லேயுமே ஏசி இருக்குது, சூப்பராக இருக்குது. ஸோ நாங்கள் கூட வந்து ஃபஸ்ட்டு புக் பண்ணும்போது மூணார்லேருந்து ஒரு 30 மினிட்ஸ் அவேவாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருந்தோம். ரொம்ப ஒரு காடு மாதிரியான இடத்துல இருக்க போது, பக்கத்தில் ஒன்றுமே இருக்காது அப்படின்னு நினச்சோம். பட் இது வந்து அணைச்சல்னு ஒரு டவுன் மாதிரி இருக்குது. இங்கே வந்து அணைச்சல் ஜிப்லைன் ஒன்று இருக்குது, ஹாட் ஏர் பலூன் இருக்குது. இங்கே வந்து நிறைய லேக்ஸ் இருக்கான் பக்கத்தில், அப்புறம் பார்க்ஸு, பொட்டானிக்கல் கார்டன்ஸ், இந்த மாதிரி நிறைய இடம் இருக்கான் பக்கத்தில் சுற்றி பார்க்குறதுக்கு. நம்ம மூணாருக்கு போய் மூணார் தான் பார்க்கணுன்னு கிடையாது. இந்த அணைச்சல்ன்ற ஏரியாவே வந்து நம்ம வந்து தனியாக தங்கி பார்க்குற அளவுக்கான இடங்கள்லாம் இங்கே நிறையா இருக்குது. இந்த இடத்தோட மெயின் அட்ராக்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ஜிப்லைனும் அந்த ஹாட் ஏர் பலூனும் தான். ஸோ அது ரெண்டும் நாங்கள் போவோமா என்னன்னு தெரியல. போனால் இந்த வீடியோவில் கண்டிப்பாக உங்களுக்கு நான் காட்டுறேன். இந்த வீடியோ ஆர் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு கண்டிப்பாக காட்டுறேன். இந்த அழகான வியூ பாயிண்டில் உட்காந்து எங்கள் வீட்டு குட்டீஸ் ஒன்று வியூவை ரசிச்சுக்கிட்டு யோகாசனம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஹாய் பி மாமா ஹைஃபை. ஓகே, அப்படியே அங்கே திரும்பி பாருங்கள். நீங்கள் கண்டினியூ பண்ணுங்கள். அங்கே ஒருத்தவங்க யோகா பண்ணுறாங்க, இங்கே ஒருத்தவங்க டிவி பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ ஃபுட்ஸை பொறுத்த வரைக்கும் பிரேக்ஃபாஸ்ட், லஞ்ச், டின்னர் இது எல்லாமே வந்து நம்ம தான் வெளியில் ஆர்டர் பண்ணி சாப்பிட்டுக்கணும், இல்லை வந்து வெளியில் போய் சாப்பிட்டுக்கணும். நம்ம ஆர்டர் பண்ணால் டெலிவரி பண்ணுறதுக்கான ஹோட்டல்ஸும் இருக்குது. அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து அங்கே தங்கி இருக்கும்போது அங்கே ஹோஸ்ட்டே வந்து எங்களுக்கு வந்து கொடுத்துருந்தாங்க. என்னது பாம்ஃப்ரெட்? அது நம்ம வந்திருக்க அணைச்சல் டவுனை வந்து நடந்து போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம் வாங்க. நாங்கள் தங்கி இருந்த ஹோம் ஸ்டேலேருந்து கொஞ்சம் தூரம் நடந்து வந்தாலே அந்த அணைச்சல் ஜிப்லைனோட ஸ்டார்டிங் பாயிண்ட்டுக்கு வந்துடுவோம். இந்த அணைச்சல் டவுனில் பார்த்திங்கன்னா இந்த ஜிப்லைன் இல்லாமல் இன்னும் சில ஜிப்லைன் ஏரியாவுக்குள்ளும் இருக்குது. அது இல்லாமல் பார்த்திங்கன்னா நாங்கள் தங்கியிருந்த இடத்துல வந்து 3 ஹாட் ஏர் பலூன் போகிறதுக்கான இடமும் பார்த்தோம். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து நிறைய ஜீப் சஃபாரிஸும் அவைலபிளாக இருக்குது. சன்ரைஸ் ஜீப் சஃபாரி, ஈவினிங் ஜீப் சஃபாரி, அந்த மாதிரி நிறைய இருக்குது. ஸோ அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே கேதர் பண்ணிவிட்டு ஸ்நாக்ஸ் சாப்பிட்றதுக்காக இந்த பேக்கரிக்கு வந்திருந்தோம். இந்த பேக்கரியில் பார்த்தீங்கன்னா நாங்கள் சாப்பிட்ட ஃபுட் ஐட்டம்ஸில் முக்கால்வாசி ஃபுட் ஐட்டம்ஸ் நல்லாவே இல்லை, சொல்கிறதுக்கு வருத்தமாக தான் இருக்குது. இருந்தாலும் பார்த்தீங்கன்னா பேக்கரின்னா வந்து கேக்கு, பன்னு எல்லாம் ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும், எதுவுமே ஃப்ரெஷ்ஷாக இல்லை. இப்போ நீங்கள் இந்த பார்க்குற இந்த க்ரீம் பன்னு மட்டும் ஓரளவுக்கு நல்லா இருந்துச்சு. ஸோ பெட்டர் இந்த ஏரியா போனீங்கன்னா இந்த பேக்கரியை வந்து அவாய்ட் பண்ணிடுங்க. ஒரு ட்ரிப்பு போனோன்னா அந்த ட்ரிப்லேருந்து கிளம்புற லாஸ்ட் டே அன்றைக்கி தான் வந்து ஷாப்பிங் போவாங்க. ஆனால் எங்கள் வீட்டில் பார்த்திங்கன்னா போன அன்றைக்கே ஷாப்பிங்கை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஷாப்பிங்கை ஸ்டார்ட் பண்ணி டைம் போனதே தெரியாமல் நைட் வரைக்கும் ஷாப் பண்ணிட்டு அப்படியே டின்னருக்கு போயிட்டோம்.
ஸோ கேரளா போனோன்னா கேரளா பரோட்டாவும் பீஃப் கறியும் வந்து டீஃபால்ட்டாக வந்து எல்லா மீல்லையுமே இருக்கும். ரெகார்ட்லெஸ் ஆஃப் பிரேக்ஃபாஸ்ட், லஞ்ச், டின்னர் எல்லாத்துலேயுமே வந்து பரோட்டாவும் பீஃப் கறியும் இருக்கும். அனச்சல் டவுன் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ண போயிருந்தோம். இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய விதமான ஆக்டிவிட்டீஸ்லாம் இருக்குது. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஜிப்லைன் ஆக்டிவிட்டி இருக்குது. அந்த ஜிப்லைன் ஆக்டிவிட்டி பார்த்தீங்கன்னா காலையில் 9 o'clockலேருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஈவினிங் வந்து 6:30 வரைக்கும். அதுக்கு வந்து ஒரு ஆளுக்கு வந்து என்ட்ரி டிக்கெட் வந்து 500 rupees. அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஹாட் ஏர் பலூன் இருக்குது. இது வந்து பர் பர்சன் வந்து 1500 rupees. ஸோ அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஜீப் சஃபாரி இருக்குது. மார்னிங் சன்ரைஸ் ஜீப் சஃபாரி இருக்குது. ஈவினிங் வந்து ஃபாரஸ்ட் அனிமல் பார்க்குற ஜீப் சஃபாரி இருக்குது. ஸோ இந்த மாதிரி நிறைய ஆக்டிவிட்டீஸ் இருக்குன்றதை வந்து நாங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம். மக்களே, நைட்டு 11 மணி ஆகுது. மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சு. உங்களுக்கு அந்த சத்தம் கேட்குதா என்னன்னு தெரில. இந்த இடத்துல உட்காந்து ஸ்நாக்ஸ்லாம் சாப்பிட்டு கொஞ்சம் டின்னர் எக்ஸ்ட்ரா வாங்கிட்டு வந்து இந்த இடத்துல உட்காந்து சாப்பிட்டோம். சாப்பிட்டுட்டு இந்த வியூ பாருங்கள் நைட் டைமில் எப்படி இருக்குன்னு. மழை பெய்கிற சத்தம் கேட்குதா உங்களுக்கு? செம்ம சில்லுன்னு இருக்குது. அப்படியே இன்னும் கொஞ்சம் நேரம் இங்கே உட்காந்து ரசிச்சுட்டு அப்படியே போய் தூங்க போகிறோம். ஸோ குட் நைட். டே 2ல் சந்திப்போம். ஸோ டே 2ல் நிறைய அட்வென்ச்சரஸ் ஆக்டிவிட்டீஸ்லாம் பண்ணோம். அந்த விஷயங்கள்லாம் பார்க்குறதுக்கு என் சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்துலேயே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் நெக்ஸ்ட்டு போகிற வீடியோ உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. அப்படியே என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.